ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினிக்கு எவ்வளோதான் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணாலும் நம்ம நந்தினி சர்ப்ரைஸ் ஆகவே இல்லைங்க. ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம நந்தினி வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அந்த அந்த என்னடா அது அப்படி சர்ப்ரைஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. விஜியோட ஹஸ்பண்ட், அப்புறம் சூர்யா எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாலும் நம்ம நந்தினி வந்துட்டு சந்தோஷம் வரவே இல்லை. உடனே விஜய் அக்கா போயிட்டு நந்தினி கிட்ட ஏன்டி ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லக்கா எனக்கு இங்க இருக்கிறதோ இங்க வர கிஃப்டோ இல்லை இங்க வர எதுவுமே எனக்கு வந்து சந்தோஷம் கொடுக்காது. என் வீட்டில் உள்ளது மட்டும்தான் வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இங்க இருக்க ஒரு நாளும் என் வீட்டுக்கு போக முடியாதான்னு தவிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு அதுவும் எங்க அப்பா என் தங்கச்சியெல்லாம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன்க்கா. ஆனா வந்துட்டு எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுனால நான் அமைதியாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு விஜய் போயிட்டு சூர்யா அண்ணன் கிட்ட, அண்ணா அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜய் சொல்லு அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொல்றாங்க. எப்படியாச்சும் சரி அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா, பாட்டி எல்லாருமே ஒரு வாட்டி இங்க வர வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நந்தினி மூஞ்ச பார்த்துட்டு போவாச்சும் வச்சிருங்கண்ணா. ஏன்னா நந்தினி ஆசைப்படுறது எல்லாமே வந்துட்டு அவங்க குடும்பத்தை மட்டும்தான் ஆசைப்படுறா. ஒரு வாட்டி வர வச்சுட்டு மட்டும் கூட்டு போயிடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல விஜய் வேண்டாம் அந்த மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா இதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நந்தினியோட சந்தோஷம், நந்தினிக்கு அதான் சந்தோஷம்னா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சாரும் சொல்றாங்க. உடனே வந்துட்டு நான் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா வந்துட்டு நந்தினி கிட்ட போய் சொல்லவே இல்லை, உன் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல, அதனால சொல்லவே இல்லை. இப்ப அங்க ஒரே கூத்தா நடக்குது. சுந்தரவல்லி என்னதான் நடக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறுத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா வந்துட்டு அங்க நடக்கிறது எல்லாமே வந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கு. ஏன்னா சுந்தரவல்லி அவங்களோட நாள், இன்னைக்கு வந்து அவங்களோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர்ல தலகணத்துல ஆடிட்டு இருந்தாங்க. சும்மாவே வந்துட்டு ஆடுவாங்க, இதுல தலையில கரகம் வச்சுட்டா சும்மா விடுவாங்களா, எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடினாங்க. அந்த தலையில உள்ள கரகத்தை வந்துட்டு சூர்யா சார் போட்டு ஒட்டன்னு உடைக்கிறாரு. அதான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு தலகணத்துல ஆடிட்டு இருந்த சுந்தரவல்லிக்கு, இல்ல இது இன்னைக்கு உங்களோட நாள் இல்லை, என் பொண்டாட்டியோட நாள், என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு அவளோட நாள் அப்படின்ற மாதிரி மாத்த உடனே அது சுந்தரவல்லியால ஏத்துக்கவே முடியல. இங்க நடக்கிற கூத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இன்னைக்கே வந்துட்டு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம சுந்தரவல்லிக்கு ஒன்று புரிய வருது, இதுக்கு மேலே இவளை உயிரோட வச்சா சரி வராது, இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, இவளை எப்படியாச்சும் அடியோட இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி ஒரு புதுசாக திட்டம் போடுறாங்க. பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.